ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாக அமைய எனது வாழ்த்துக்கள். நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு இந்த காணொலியை பதிவு பண்ணுறோம். இனிமேல் இடைவெளியை தவிர்க்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுறேன். இதிலேயே வானத்தை போல மனம் படைத்த சொக்க தங்கம் கருப்பு எம்ஜிஆர், வாரி வழங்கும் வள்ளல் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நமது வீர வணக்கம். தமிழகம் ஒரு நல்ல மனிதனை, நல்ல தலைவனை, சினிமாவை தவிர வேற எங்கும் நடிக்க தெரியாத தூய உள்ளத்தை இழந்துள்ளது. வழக்கமான பேச்சா இல்லாம மனசார சொல்றேன், ஒரு நல்ல மனுஷனை, நல்ல தலைவனை நம்ம இழந்துட்டோம். அவரை பத்தி நற்குணங்கள் நிறைய இருக்குங்க. ஒரு நடிகனா தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இல்லாம மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அப்படின்னு அவரை சொல்லலாம். அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலேயே கல்வியிலையா இருக்கட்டும், மருத்துவத்திலையா இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதாக இருக்கட்டும், ஈழ பிரச்சனையில் குடிபெயர்ந்து வந்த நம் உடன்பிறப்புகளுக்கு உதவுவதாக இருக்கட்டும், வேறு மாநிலங்கள்ல ஏதேனும் பேரிடர் ஏற்பட்டா ஓடி போய் எந்த விளம்பரமும் தேடாமல் தன் சொந்த பணத்தை நிவாரணத்துக்கு கொடுத்த நல்ல உள்ளவமா இருக்கட்டும், இது போல பற்பல நல்ல விஷயங்களை செய்த மனிதர் அவர். இன்று அந்த மனுஷன் நம்ம கூட இல்லை. தமிழக அரசியல்ல திமுக, அதிமுக இந்த கட்சிக்கு மாற்றா எந்த ஒரு கட்சியும் இல்லை என்ற ஒரு நிலையை உடைத்து சிங்கம் போல் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து கர்ஜித்த சிங்கம் இந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஆனா அப்பேற்பட்ட தலைவனை இந்த ஊடகங்கள், காசுக்காக வேலை செய்யும் ஊடகங்கள், காசுக்காக வேலை செய்த சில நடிகர்கள் இவரை கேலி பொருளாக்கின. அந்த மனுஷனுக்கு நடிக்க தெரியாதுங்க, கோபம் வரும், இயல்பான குணம், மக்களின் பிரச்சனை, மக்களிடத்தில் எழுந்த அந்த ஆதங்கம் அவர் பேச்சில் வெளிப்பட்டது. யதார்த்தமான மனுஷன், மைக் இருக்கு, கேமரா இருக்கு அப்படின்னு நடிக்க தெரியாம இயல்பா அவர் செய்த காரியங்களை மக்களுக்கு போட்டு காட்டி அதை எடிட் பண்ணி இவரை ஒரு நகைச்சுவை நடிகர் போல் மாற்ற முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனநிலையை மாத்தி சோர்வு நிலைக்கு அவரை கொண்டு போனார். ஆனா வள்ளல், மக்களுக்காக ஒருத்தர், மக்களில் ஒருத்தர், நம்மில் ஒருத்தர் அப்படின்ற உணர்வை அவர் எல்லார் மனதிலையும் விதைச்சிட்டார். இது பெருசா எடுபடலை. இருந்தாலும் இந்த ஊடகங்கள் இவருடைய இந்த வீழ்ச்சி சூழ்ச்சியால் மட்டுமே நடந்தது, வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. இதை நம்ம ரொம்ப ஆராய வேணாம். இதுக்கு யார் காரணம் பல பேருக்கு தெரியும். இருந்தாலும் அதை வெளிப்படையா நம்மளால இந்த இடத்துல அதை பதிவு பண்ண முடியல. செல்வி ஜெயலலிதா அவர்களை இவர் கடுமையா எதிர்க்கிறார், எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது. அந்த காலகட்டத்தில் இருந்தே இவருடைய இறங்கு முகம் துவங்குகிறது. ஆனா மக்கள் மத்தியில் எல்லாம் இருந்தது. அன்று ஒரே ஒரு எம்எல்ஏவா இவர் வந்தார், அடுத்து எதிர்கட்சி தலைவரா வந்தார், நாளை நமது முதல்வர் இவர் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது இவருடைய வீழ்ச்சி துவங்குது. இந்த வீழ்ச்சிக்கு காரணமாய் அமைந்தது இவருக்கு எதிரே இருந்தவர்களா, இவருடன் இருந்தவர்களா, இல்லை நண்பர்கள் போல் உறவாடியவர்களா, உறவினர்களா என்பது இறைவனுக்கே வெளிச்சம். ஆனால் நிச்சயமாக இயற்கையாக அந்த சிங்கம் இந்த நிலைக்கு தள்ளப்படவில்லை என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. இது என்ன அரசியல் ஆதாயம் இவரை வைத்து தேடினார்கள் என்பதும் புரியாத புதிரே. ஜெயலலிதா அவர்களை இவர் எதிர்க்காம இருந்திருந்தா இந்த நிலை வந்திருக்காது அப்படின்னும் பல அரசியல் விமர்சகர்களின் நிலை. இந்த அரசியல் களம் நல்லவர்களுக்கான களமே இல்லை என்பது இவரின் வாழ்க்கையை நமக்கு பறைசாற்றும் ஒன்று. நல்லவர்களுக்கான களம் காமராஜரை போல் கர்ம வீரர், உண்மையிலே இவர் மக்களுக்காக வாழ்ந்தவர், உச்ச நடிகரா இருக்கார், அவரை வச்சுதான் இந்த திரைப்படம் அப்படின்ற நிலை இருக்கும்போது கூட எனக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ இங்க வேலை செய்யும் அனைவருக்குமே கொடுக்க வேண்டும்,
சாப்பாட்டுக்கு முன்னாடி உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறது யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு நிலை கொண்டவர் அவர். என்கிட்ட என்னங்க இருக்கு, என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் மக்கள் கொடுத்த பணம், இதை மக்களே எடுத்துக்கிறாங்களா, தாராளமா எடுத்துக்கிட்டோம். உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கும் என் 2 பிள்ளைங்களுக்கும் ஒருவேளை சோறு போட மாட்டீங்களா, அது எனக்கு போதும்னு சொன்ன மனுஷன் அவர். அந்த நிலையில இருந்த மனுஷன் பொம்மை போல் இத்தனை ஆண்டுகளாக நமக்கு காட்சி அளித்தார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை கூறினார், கண்ணுக்கு தெரிந்து எனக்கு எதிரி இல்லை அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு எதிரி இல்லாமலா இருந்தாங்க? அவங்க நிலை, கடைசி நிலை எப்படி போச்சு? அதே போல் ஒரு நிலை இன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் நடந்துச்சு. இதுல என்ன, இவரும் சுயநலவாதியாக தன்னுடைய நலம் மட்டுமே பேணி அரசியல் நாகரீகம் இன்னும் கடுமையாக கற்று மேடையில் ஒரு பேச்சு, மேடைக்கு கீழே ஒரு பேச்சு, அவங்களே எதிர்த்து பேசணும், மேடையை விட்டு இறங்கணும்னே அவங்களுடைய கூட்டணி அமைச்சுக்கணும் என்ற ஒரு நிலைக்கு இவர் போயிருந்தா இன்று அந்த மனுஷன் நம்மளோட இருந்திருப்பாரோ என்னமோ. நடிக்க தெரியாத மனுஷன், நடிகர் தான், ஆனாலும் தன் சொந்த வாழ்வில் நடிக்க தெரியாத மனுஷன் இன்று நம்மோடு இல்லை. இது தமிழக அரசியல் களத்திற்கு பேர் இழப்பு. இப்படி ஒரு மனுஷன் இனி இந்த அரசியல் களத்துக்கு வருவாரா, நம் மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவாரா அப்படின்றது நமக்கு தெரியல. காசு பணம் இல்லாம அவர் இந்த தொழிலுக்கு வரல. இந்த தொழில், சினிமா துறைக்கு அவர் வந்ததே ஒரு ஆசையின் காரணமாக, ஒரு ஈர்ப்பின் காரணமாக, எம்ஜிஆர் மீது கொண்ட பற்றின் காரணமாக. திருப்பி அந்த நிலையோட மக்களுக்கு எவ்வளவோ நல்ல உதவிகள் பண்ணியிருக்காரு. எத்தனையோ பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு, டாக்ஸி வாங்கி கொடுத்துருக்காரு, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, இலவச கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய கல்லூரியில எத்தனையோ இலவசமா மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றளவும். உதவி அப்படின்னு அவர் வாசல்ல போய் நின்று இதுவரை உதவி பெறாத ஒரு மனிதர் இல்லை. தனக்கு எதிரி போல் அவர் செயல்பட்டார் என்ற நிலையில் இருந்த மனிதர்களை கூட அரவணைத்து அவர்களுக்கு நல்வுதவி செய்த மனிதர். ஆனா இப்பேற்பட்ட நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த கடவுளுக்கு கண் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமே நமக்கு வருது. இந்த ஊர், இந்த நாடு உங்களை போல ஒரு நல்ல மனிதனை இழந்து வாடுது. இனி நீங்க எங்க இருந்தாலும் மேலோகத்திலேயாவது உங்க சொக்க தங்கமான மனசுக்கு ஏத்த ஒரு நிலை மேலோகத்துல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உங்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். உங்கள் இழப்பை ஈடுகொள்ள முடியாத தொண்டர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கல்கள். ஆனா உங்கள் வாழ்க்கை, நீங்கள் வாழ்ந்து காட்டிய விதம் பல பேருக்கு லைஃப்ல ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சூதுவாதே இல்லாத மனுஷனா நீங்க வாழ்ந்தீங்க. கொஞ்சம் அந்த சூதுவாத கத்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில எங்களோட நீங்க வாழ்ந்திருப்பீங்க அப்படின்ற ஒரு இயக்கத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.